ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்முடைய அடையாளம் யாரா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர். நம்முடைய முகவரி கர்த்தர். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே என்ன உயர்த்தட்டும், கர்த்தர் எனக்கு தரட்டும்னு அவரை முக்கியத்துவப்படுத்தி அவரை அந்த ஐடி கார்டு அவராக தான் இருக்கணும். நீங்கள் நம்ம நிறைய பேர் சிலர் நமக்கு தரலைன்றதுக்காக நம்ம நிறைய பேர் சோர்ந்து போகிறோம். பொதுவாக இப்போது அதெல்லாம் குறைவு. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்களா, பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது கொடுக்கலன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். எங்கே உங்கள் அப்பா எனக்கு தரவே இல்லை, தர வேண்டியது தானே, எனக்கு கொடுக்க வேண்டியது தானே, அவருக்கெல்லாம் கொடுத்தாங்க, சின்ன பொண்ணுக்கு கொடுத்தாங்க, அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க, எனக்கு கொஞ்சம் தந்திருந்தா நான் டெவலப் ஆகிருப்பேன்ல, நம்ம கொடுத்துட வேண்டியது தானே, சொந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்போது அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை வருது. நான் நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, மாமனார் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. யாருமே அப்படிதான். இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொருத்தரை வச்சு நீங்க முன்னாடி வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தரை வச்சு முன்னாடி வரணும்னு நினைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பாரு, 1 கோடி கொடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பாரு. சில நேரத்தில் நமக்கு அது வருத்தமா இருக்கும். நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு கொடுக்க கையில இருக்கிறவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க, அவங்க நமக்கு செய்யாம இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்களேன், சரி இவங்க நினைச்சா கொடுக்கலாம்ல, பெருசா கொடுக்க வேண்டாம், ஒரு சின்னதாவது கொடுக்கலாம்ல, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம்ல, அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி சில குழந்தைகளை பார்க்க போகும்போது சிலர் வெறுங்கையா போகும்போது சிலர் கோவம் வரும். பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தானா, அவன் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தானா, ஏன் உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பானா, ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பானா, ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பானா, ஏன் உங்களுக்கு பூஸ்ட் வாங்குறதுக்கு காசு இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. நான் நம்புறேன், இன்னைக்கு பூஸ்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்து அவங்க உடம்புல சரியில்லாம இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு போகணும். இல்ல, பூஸ்ட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது தவறுன்னு நான் சொல்லல, எதிர்பார்க்கறது தவறு. யாருமே நமக்கு செய்ய வேண்டாம், யாருமே நமக்கு கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருந்தாரானால் நான் நம்புகிறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க நம்பினவங்க எல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து வரும், இந்த இடத்துல இருந்து வரும்னு சொன்னவங்க எல்லாம் கை விரிச்சிருக்கலாம். நான் நம்புறேன், இல்ல இல்ல, எல்லாருடைய கையும் அடைக்கப்பட்டாலும் என் கை உங்களுக்காக திறந்து தான் இருக்கும். இந்த மாதம் அதுவும் ஸ்பெஷலாய் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக திறந்திருக்கட்டும். யாருமே செய்யாட்டாலும் கர்த்தர் எங்கிருந்தாவது உங்களுக்கு அந்த அதிசயத்தை கொண்டு கொடுக்காம கர்த்தர் போகவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய கான்செப்டை ரொம்ப மாற்றணும். சிலர் பாருங்கன்னா, சிலர் செய்வாங்க அப்படின்றதுக்காக அப்படியே பாருங்க, அதை தாழ்ந்து போய் அப்படியே இறங்கி போய் ஐயா 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 ஐயான்னுவாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும், நாளைக்கு காலையில் அந்த பதவி கிடைக்கும், இந்த பதவி கிடைக்கும். நான் சொல்றேன், யோசேப்பு தன்னுடைய பதவிக்காக யாரு காலையும் என்ன பண்ணல சொல்ல, யாரு காலையும் பிடிக்கல. அவன் பிடிச்சது ஒன்னே ஒன்று, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். யாக்கோவும் அதை சொல்றாரு, ஆண்டவரே இத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் கேட்கிறான்னு பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது. நல்லா நினைச்சுக்குங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு இணையாய் வரவே வராது. மனுஷன் அவனுடைய ஞானத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விசேஷமானது. உங்க அப்பா உங்களுக்காக தொழிலை விட்டுட்டு போகலாம், உங்க குடும்பத்தில் உங்களுக்காக ஒரு வீடு இருக்கலாம், ஒரு வசதி இருக்கலாம். நான் நம்புறேன், அது போதும்னு நினைக்காதீங்க. அந்த ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாகாது, உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அது நிறைய எஸ்எம்எஸ் சில பார்க்க முடியல, ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு நபர் அனுப்பியிருந்ததை பார்த்த உடனே சரி என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இருந்தது. யார் அப்படின்னு சொன்னால், அந்த நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிற முக்கியமான ஒரு தலைவர், அரசியல் தலைவர், அவனுடைய பையனை குறித்து ஒரு சாட்சி. அப்படின்னா அந்த பையனை குறித்து ஒருத்தர் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி 3 பேரும் ஒரு இடத்துல போனோம். அப்போ ஒரு போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது அப்போ நான் பின்னாடி இருந்து அவன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா ரொம்ப பெரிய ஆள் இல்லை, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு, உங்கள் அப்பாவை பற்றி சொன்னேன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளுடைய மகன், ஒரு வார்த்தை இன்னாருடைய மகன் சொன்னாலே
அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இல்லைடா, என்னுடைய அப்பாவுடைய பேரை சொல்லி இந்த இடத்துல நான் தப்பிக்க விரும்பலை, அது என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னார், தன்னுடைய தகப்பனாருடைய உயர்வை வச்சு முன்னாடி வர்றதுக்கு அவன் நினைக்கல, தன்னுடைய சொந்த உழைப்பினால முன்னாடி வரணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்க. எங்க அப்பாவால் நான் முன்னாடி வந்தேன்னு சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான், கிடைக்கட்டும், அது நல்லதுதான். உங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறத பிள்ளைகள் சுதந்திரிக்கிறது தவறல்ல. ஆனா இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், உங்க அப்பா உனக்கு சேர்த்து வைக்கலையா, உங்க அப்பாவுக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா, நான் நம்புறேன் நீ ஏன் உங்க அப்பாவுடைய கையை எதிர்பார்க்கிற? பரலோகத்திற்குரிய தகப்பன் உனக்காக செய்ய மாட்டாரா? அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை உன் அப்பாவை அல்ல, உன்னுடைய கை யாரையே நோக்கி இருக்கணும்னா கர்த்தரையே நோக்கி இருக்கணும். ஆமென். என்னுடைய அப்பாவால் நான் முன்னாடி வந்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் தேவன் என்னை உயர்த்தினார் என்று நீங்கள் உங்க நெஞ்சை தட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய பிள்ளைகள் எப்போ ஊழியத்துக்கு வர போறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பொழுதே அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், இது ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். அப்போ என் மூத்த மகனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்க முடியாதோ, ஆனால் நான் அவன்கிட்ட அடிக்கடி சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னு தெரியுமா? இந்த பாரு, உங்கள் அப்பா பாஸ்டரு, உங்கள் அப்பா கீழே ஒரு ஜனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான். அப்பாவுடைய ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அப்பாவுடைய காலம் முடிஞ்சது உடனே அவ்வளோதான், அப்படியே அந்த சர்ச்சை டேக் ஓவர் பண்ணி அப்படியே நடத்தலாம் அப்படின்னு எல்லாம் மட்டும் மனசுல கனவுல கூட என்ன பண்ணிடாத, நீ நினைச்சிடாத. அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. நான் ஒருவேளை இவ்வளோ பெருசா உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னா இதை நீ டெவலப் பண்ணணும், இதை நீ அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் என் மூலமா செஞ்சிருக்காருன்னா அடுத்து நீ இதை விட பல மடங்கு உயர்த்தினாதான் உனக்கு மரியாதை. அதுதான் ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். நீ வந்த உடனே எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அவ்வளவுதான் இதே ஓட்டலாம் அப்படின்றது அல்ல. அதனால தேவனை தவிர வேற யாரும் உனக்கு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண முடியாதுன்னா தரவே முடியாதுப்பா. வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால உங்க அப்பாவை நம்பிடாத. யாரை நம்புனா ஏசப்பாவை மட்டும் நம்பு. அப்பாவுடைய ஊழியம் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. அப்பாவுடைய சர்ச்சு உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. யாரு தான் வந்துடணும்னா கர்த்தர் மட்டும்தான் வந்துடணும். ஆண்டவர் உன் கூட இருப்பாரே. ஆனால் நான் நம்புறேன் இதல்ல, உங்க அப்பா செஞ்சதை விட அதிகமாய் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வைப்பார். அப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். என் முகம் எனக்கு அடையாளம் யார் முகம்னா கர்த்தர் தான் எனக்கு அடையாளம். என்னுடைய முகவரி யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்த்து, பிரதர் நீ எப்படி பிரதர் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, சிஸ்டர் உங்களை எப்படி இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் சொல்லணும்னா என் தேவனாகிய கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், எனக்கு இருக்கிற சகல ஆசீர்வாதமும் என் தகப்பனாகிய கர்த்தர் தந்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்ப நம்முடைய முகவரி யாரா இருக்கணும் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என் முகவரி, உங்க முகவரி கர்த்தராய் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முகவரி ஆண்டவரா இருக்கணும். உங்க முகவரி ஆண்டவரா இருக்கணும். ஆமென். இப்போ இந்த பாட்டை ரொம்ப அழகா பாட முடியும்னு நினைக்கிறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கும் போது அப்ப எல்லாரும் பலசாலியா நிற்கிறாங்க. அந்த சாமுவேல் கேட்கிறாரு, இவனா அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சின்ன குட்டி பையன் இளைஞன் ஒரு தாவீதை கொண்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்ப சாமுவேலுக்கு காமெடியா இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஃபர்ஸ்ட் ஏன் இவனுக்கு காமெடியா இருந்துச்சுன்னா முதல்ல ராஜாவா ஏற்படுத்தினது யாரு? சவுல். அது பெஸ்ட் மேன். என்னன்னா இருக்கிறதுலே உயரமானவன். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். இந்த ஹைட்டா இருக்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்கும். அவங்க ஹைட்டா இருக்கும்போது எல்லாருடைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். குள்ளமா இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் அந்த இது கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னமோ ரொம்ப எல்லாருக்கும் கீழே இருக்கணும். அதனால அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவருடைய பார்வைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா சகையையும் குள்ளமா இருந்ததுனால இயேசு என்ன பண்ண முடியலையாமா, பார்க்க முடியலையாமா. அதனால அவர் ரொம்ப வருத்தத்தோட காட்டத்தி மரத்தில் ஏறும்போது கர்த்தர் அவனை பார்த்தாராம். அப்போ அதனால சில நேரத்தில் நம்மளால ஆண்டவரை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மனசை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா நம்மளை கர்த்தர் பார்த்துட்டாரு. அவரை பொறுத்த அளவில் உயரம் என்றும் இல்லை, குள்ளம் என்றும் இல்லை. எல்லாரும் அவருக்கு யாரானவங்க அப்படின்னா சமமாக இருக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால அப்படிப்பட்ட மனசு வருத்தம் நமக்கு வேண்டாம்.
ஆமேன் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. சிலருக்கு இதை குறித்து பயங்கரமான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நான் குள்ளமாக இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், குள்ளமாக இருக்கிறவங்க தான் பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அதான் நிக் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவரை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3.5 அடி ஹைட் தான். இன்னைக்கு அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 50 பக்கத்தில் ஆகுது. 3.5 அப்படின்னா 2 காலில் 2 கையில் இவ்வளோ தான் இருப்பார். அவர் நம்மளை பார்க்கணுன்னா நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், அவர் இதுக்கு மேலே ஒரு பெரிய டேபிள் போட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்பார். நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் போய் அவரை பாருங்கள். ரொம்ப குள்ளம்னா அவ்வளோதான். அவர் காலே இல்லைன்னு வைங்களேன், காலே இவ்வளோ தான் இருக்கும். அந்த மாதிரி மனுஷன். ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவிற்கு அவர் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள். இன்னைக்கு அவருடைய ஊழியத்து நிமித்தமாய் லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால நம்ம எல்லாரும் யாரால ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஆண்டவரே உம்மாலே. இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் அடையாளம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் அடையாளம் நீர்தான் ஆண்டவரே, என் அடையாளம் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். அப்போ உயரமான ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ராஜாவை எப்படி செலக்ட் பண்ணாருன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலையும் சவுல் யாராமா ரொம்ப உயரமானவர். ஆனா இப்ப 2வது ராஜாவை செலக்ட் பண்றது இருக்கிற எல்லாரையும் குள்ளம். அதான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஹைட்டை கொண்டும் ஊழியம் செய்ய வைப்பாரு, குள்ளத்தை கொண்டும் ஊழியம் செய்ய வைப்பாரு. ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. புரியுதா இல்லையா? ஆமே. அழகுள்ளவங்களை கொண்டும் செய்வாரு. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. படிப்புள்ளவங்களையும் கொண்டு செய்வாரு. அவருக்கு 2 பேரும் சமம். ஆனா சாமுவேல் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ராஜாவா ஏற்படுத்தினவர் அவ்வளவு பெரிய ஹைட் ஆனவர், 2வது ராஜாவா ஏற்படுத்துறது இந்த குள்ளப்பையில கொண்டு சொல்றீங்களா ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிற, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அவனுக்கு அடையாளம் உயரம் இல்லை, அவனுக்கு அடையாளம் ஒரு ரொம்ப பலத்த ஆள் கிடையாது. அவனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் என் சமூகத்திலே வளர்க்கப்பட்டவன். என் முகம்தான் அவனுக்கு அடையாளம். அவனுக்கு இன்னும் ஒரு முகவரி இருக்குன்னா, அவங்க அப்பாவுடைய முகவரி அல்ல. அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது என் சமூகத்தில் என்னோட உறவாடி கொண்டிருக்கிறான். அப்பாவுடைய முகவரியை வச்சு பெரிய காரியத்தை செய்ய முடியல, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வச்சு ராஜாவாக முடியல. ஆனா ஆண்டவருடைய முகவரியை வச்சு தாவீது இன்றும் பேசப்படுகிறவனாகவே இருக்கிறான். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, முகவரின்னு சொல்றதற்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், எனக்குன்னு ஒரு அட்ரஸ் கேட்டோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் புக்கு, இந்த ஆதார் கார்டு, இன்னும் இந்த ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்ரஸ் மாற்றம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு முகவரி, ஒரு சரியான ஒரு முகவரி இல்லை. அவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு முகவரி இல்லை. ஆனால் நான் நம்புறேன், இல்லை, இயேசு உங்களை ஒரு உறுதியான இடத்துல அவர் உங்களுக்கு ஒரு முகவரியா இருக்கிறதுனால நான் நம்புகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திலே உங்களுக்கு முகவரி இல்லாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதிலே உங்களுக்காக ஒரு வீடு, உங்களுக்காக ஒரு தனி இடத்தையே கர்த்தர் ஒதுக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும், நான் நம்புறேன், உங்க முகவரி யாரா இருக்கணும்? ஆண்டவரே என்ன நீங்க உயர்த்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க தாங்க. ஆண்டவரே என் முகவரி யாரு? சொல்லுங்க, என் முகவரி கர்த்தர். ஒரு 10 டைம் சொல்லுங்களேன், எனக்கு ஆசையா இருக்குது. என் முகவரி கர்த்தர். சொல்லுங்க, என் முகவரி தேவன் தான். ஆண்டவரே என் முகவரி நீர்தான், என் அடையாளம் நீர்தான். சொல்லுங்க, அடையாளம் நீர்தான். என் அடையாளம், என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே உம்மை காணட்டும். இதோ இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதோ இந்த மகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று என்னை பார்த்து சொல்லுகிற காலம் சீக்கிரமாய் வரட்டும். ஆமென். யார் உங்களை சொல்லாட்டாலும் நான் சொல்வேன், கர்த்தர் உங்களை பிள்ளைன்னு சொல்றதற்கு கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாய் உங்களை பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படலாம், உங்க மச்சான் உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கு வெட்கப்படலாம். ஆனா இயேசு உங்களை அழுக்குல கிடக்கும் போது என் பிள்ளைன்னு அழைச்சவர் அந்த தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்பொழுதும் பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாடலாமா கரங்களை தட்டி? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நீ நல்லவர் நல்லவர். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ,
என் முகவரி சமூகம் அல்லவோ. சத்தமா என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி சொல்ல சொல்ல ஆண்டவர் நிறைய பேருக்கு அவர் முகவரியா இருக்கிறார், அடையாளம். எஸ், ஹalleluya. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே. அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே. பிரியாமல் பிணைவே, பிரியமே பாரது. பிரியாமல் பிணைவே, பிரியமே பாரது. உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பே, உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. கைகளை மேல தட்டி என் முகவரி, ஓ ஹalleluya. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி ஓ ஹalleluya. உம்மை யோசிப்பே, உம் வாசம் யாசிப்பே. உம்மை யோசிப்பே, உம் வசம் யாசிப்பே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட இயேசுவே. உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. இயேசுவே முகவரி உம் சமூகம். கைகளை மேல தட்டி சொல்லிக்கொண்டே என் அடையாளம் உம் சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வாசிப்பே, சுகமா ஜீவிப்பே. சுகமா ஜீவிப்பே. என் நேசரே உம்மை நேசிப்பேன். என் உம்மை இப்ப சேர். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. ஓஹோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. ஹalleluya. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி உயர்த்திடுவேன் உம் நாமத்தை. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. ஆண்டவரே உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. இயேசுவே என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. ஹalleluya. எங்க அப்பாவுடைய பெயர் வல்சலம். எங்க அப்பாவுடைய பெயர். அப்போ எங்கள் ஊரில் ஒரு சின்ன கிராமம், வலிய விலை அப்படின்ற ஒரு கிராமம். அதில் ஒரு 100 வீடுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். அந்த தெருவில் போய் கேட்டால், என்னை பார்த்து கேட்டால், யார் பையன் பாணி அப்படின்னு கேட்டால், நான் வல்சலம் அவருடைய பையன் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 பேர் இல்லைன்னா ஒரு 500 பேருக்கு தெரியும்னு வைங்களேன். ஓ, இன்னாருடைய பையனா, அப்பாவா, அந்த விவசாயம் பண்ணுறவரா, அவர் தானே, அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கள் அப்பாவை யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு நாட்கள் தாண்டி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. யார் அப்படின்னா, பாஸ்டர் வெஸ்லி அவர்களுடைய மருமகன் அப்படின்ற, அது ஒரு அடையாளம் தான். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இப்பொழுதும் பாஸ்டர் வெஸ்லி ஐயா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தேவ மனுஷன். அப்படின்னா அவருடைய பாடல்கள், அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை பாடல்கள் நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு தெரியும்.
அப்போ வந்து சில இடங்களுக்கு போகும்போது நீங்கள் யார் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் வெஸ்லி இருக்காங்கல்ல, ஒய் வெஸ்லி, அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அவங்களுடைய 3வது மருமகன் தான் நான். ஓ அப்படியா, ரைட் 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 ரைட்டு. அது ஒரு அடையாளம். அவங்கள தெரியும். அவங்க என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு, ஒரு 500 பேருக்கு தெரிகிறது, ஒரு 5000 பேருக்கு தெரிகிற அளவுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். காலங்கள் தாண்டிடுச்சு. இப்போ கர்த்தரே, ஆண்டவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன அவருக்கு முன்னாடி நிறுத்தி ஐடென்டி பண்ணுறாரு. 500 முடிஞ்சிருச்சு, 5000 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு லட்சங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நான் நம்புறேன், உங்க அப்பாவுக்கு பின்னாடி இருந்தா உனக்கு 100 பேருக்கு தான்மா தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நபரோட போய் சேர்ந்து அவரோட இருந்தா 1000 பேருக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அடையாளமா மாறிட்டார்னா, நான் நம்புறேன் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு முன்பாக, சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். அப்ப ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, என் அடையாளம் நீங்க தான் ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. இந்த பாடலை வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 500 டைம் நான் பாடிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பாட்டை பாட இப்போ இவ்வளவு தூரம் நேரம் பாடினாலும் எனக்கு இன்னும் பாடிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஆராதனை முழுக்க இந்த பாட்டை பாடினா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க செய்தி வேணும்னு நினைப்பீங்களே, இல்லைன்னா பாடலாம். ஆமே, எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, இயேசுவே என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, உயர்த்திடுவே உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. இனி மருத்துவர்கள் உங்களுக்கு அடையாளம் அல்ல, அவரே உங்களுக்கு அடையாளம். இந்த வியாதியை இந்த மருத்துவர் தான் சரி பண்ணாரு, இந்த காரியத்தை இந்த மருத்துவர் தான் சரி பண்ணாரு அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் அப்படின்னு உங்க வாயில சொல்லுவீங்க. ஆமென். இந்த ஜெபத்துல இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு யார் இருக்கா பாஸ்டர்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் இருக்கிறேன், நான் தான் உன் முகவரி, நான் தான் உன் அடையாளம். நீ பார்க்கிறவரிடத்திலே சொல், என்னை சொல், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன் அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை வளர்த்தினவர் யார்? உன்னை உயர்த்தினவர் யார்? ஹல்லேலூயா. உனக்கு இவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்தது யார் அப்படின்னு இந்த உலகம் கேட்கும் போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் ஒருவரே, இயேசுவே உன் முகவரி என் சமூகம் அல்லவோ, சொல்லுவோ என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபிங்க, ஆராதிக்கிறவங்க அப்படியே ஆராதிங்க. ஹல்லேலூயா. உயர்த்திடுவே உயர்த்திடுவே உம், பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. இந்த பிரச்சனை உனக்கு யார் இந்த பிரச்சனைக்கு உனக்கு உதவி செஞ்சது? நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் தான். எல்லா வாலிப தம்பியும் தங்கச்சியும், கெஞ்சு மகளே, கெஞ்சு மகளே, எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு அப்பாட்ட சொத்து இல்லை, எங்க அப்பாட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. எங்க அப்பா ஒரு நெகட்டிவான பர்சன், எங்க அம்மா ஒரு நெகட்டிவான பர்சன். ஹல்லேலூயா. எங்க அம்மாவுடைய காலம் முழுக்க கண்ணீரிலே கலைஞ்சிருச்சு. எங்க அப்பா வாழ்நாள் முழுக்க உழைச்சே தேஞ்சிட்டாரு. எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை. எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல. ஆனா நான் நம்புறேன், என் அடையாளம் நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாடலை பாட 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 நிறைய பேருக்குள்ள கர்த்தருடைய ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேரை அடையாளப்படுத்துறாரு, கர்த்தர் அடையாளப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. பல இடங்களில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. எஸ் 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 பல இடங்களில் கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த போறாரு. ரித்தலரம் கனதோரலோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. ஆண்டவரே, நான் மறைஞ்சே கிடக்கிறேனே, மறைஞ்சே கிடக்கிறேனே. உங்களை நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியலையே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன், மறைந்திருக்கிற உன்னை வெளியே கொண்டு வருகிறேன்.
கீழே கிடக்கிற உன்னை மலையின் மேல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஹalleluya. இது நடக்கும், இது நடக்கும். கர்த்தர் உன் கால்களை கன்மலையின் மேல நிற்க பண்ண போகிறார். அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு ஒரு வெளியரங்கமான பதிலை சீக்கிரமாய் தரப்போறாரு. எஸ் எஸ் சொல்லுங்க. பா, எனக்கு யாரு ஏசப்பா இருக்கா? என் தகப்பன் எனக்கு இல்லையே, எங்க தாய் எனக்கு இல்லையே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அடையாளம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்ப இயேசு என் அடையாளமாய் மாறட்டும். பாட பாட பாட, ஜெபிக்க 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 அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு சபை முழுக்க ஜனங்களுக்கு முன்பாக ஓ அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து, உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. இன்னாருடைய மனைவின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வெட்கப்படலாம். பாஸ்டர், என் கணவனார் அவர் மனைவின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாரு. என் மனைவி அவங்களுக்கு கணவன் சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. என் பிள்ளை அப்பான்னு சொல்றதுக்கு என்ன வெட்கப்படுறாங்க. என் அம்மா அப்பா அவங்க பிள்ளைதான்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், உன் கணவன் அவருடைய மனைவின்னு சொல்றதுக்கு வெட்கப்பட்டாலும், உங்க மனைவி கணவன் சொல்றதுக்கு வெட்கப்பட்டாலும், அம்மா அப்பா பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும், என் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அடையாளமா இருப்பேன். இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிடுவதில்லை, வெறுப்பதில்லை. நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. நான் உன்னை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எங்கேயும் வெட்கப்பட மாட்டேன், எங்கேயும் வெட்கப்பட மாட்டேன். ஹalleluya. நான் சொல்லுவேன், வாலண்டரியா சொல்லுவேன், இது என் மகதான், என் மகன்தான், இது என் பிள்ளை, என் பிள்ளை. ரிக்கத்தனாரா. ஓ ஹalleluya. இயேசுவே, அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் ஓ உம்மை யோசிப்பே, யாசிப்பே, உம்மை யோசிப்பே, உம்வசம் யாசிப்பே, நீங்காத உறவே, நினைவெல்லாம் நீரைவே, நீங்காத உறவே, நினைவெல்லாம் நீரைவே, உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. ஓஹா, என் அடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரி. ஜெபிக்கிறவங்க ஆராதிக்கிறவங்க அப்படியே ஆராதிச்சுட்டே இருக்கலாம், பாடுறவங்க அப்படியே பாடிட்டே இருக்கலாம். ஓ ஹalleluya. கொயரெல்லாம் பாடுவாங்க, நீங்க ஜெபிச்சுட்டே கூட இருங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, கர்த்தரே இதை செய்தார், ஆண்டவரே இதை உனக்கு செய்தார். ஹalleluya. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் தேவ மகிமை. ஓ உயர்த்திடுவே நாமத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம். கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு, கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல். ஓ ஹalleluya. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, நீ நல்லவ நல்லவ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, நீ நல்லவ 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 நல்லவ, நீ நல்லவ 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 நல்லவ. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த, எல்லாருடைய கைகளும் உயர்த்தி இருக்கட்டுமே. ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோறு வசதிகள், உடல் சோறு வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. அப்பா, உடல் சோறு வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்பவே. இப்ப எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஆவி, எஸ், ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவர், எதிரிகளுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கிற ஆவியானவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிற பெரிய ஆவியானவர் சொல்லிக்கொண்டே கேளுங்க கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவி, ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன் கற்றுத்தார் ஆவியானவரே. சொல்லோ, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கவேன் கற்றுத்தாரும் ஆவியானவரே. உடல் சோறு வசதிகள், உடல் சோறு வசதிகள், பலவீனங்கள் நீ உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. வேத வசனம் புரிந்து கொண்டு, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியா. இப்ப கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஆவியானவரே, இயேசுவே, ஆவியானுடைய ஒரு விடுதலையின் கரம் எங்களுடைய ஆலயம் முழுவதும் இப்பொழுது கிருபையா. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆவியானவரே, ஆம் ராஜா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த மாதம் உங்க கையில இருக்கு ராஜா. எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குது. நாங்களும் அதை தான் வாஞ்சிக்கிறோம். வேற யாரும் எங்களை டெவலப் பண்ணாங்கன்னு சொல்றதை விட, எங்க அப்பா சொத்து, எங்க அம்மா சொத்து, எங்க தாத்தா சொத்து அப்படின்னு சொல்றதை விட, என் இயேசு எனக்கு கொடுத்த சொத்து, என் இயேசு எனக்கு கொடுத்த அங்கீகாரம், என் இயேசு எனக்கு கொடுத்த உயர்வு, என் இயேசு எனக்கு கொடுத்த மதிப்பு, ஓ என்னுடைய இயேசு எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்றதை நாங்க ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வேற யாரும் உயர்த்த வேண்டாம், எங்களுக்கு வேற யாரும் தரவும் வேணாம். ஆனா உங்க கையில இருந்து வாங்குறதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். நீங்க கொடுக்கறத பெற்றுக்கொள்றது தான் எங்களுக்கு விருப்பம். நாளைக்கு யாரும் வந்து நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்றத நாங்க விரும்பலப்பா, நாங்க விரும்பலப்பா. நான் நம்புறேன், அதனாலதான் அவங்க கை அடைக்கப்பட்டுச்சு, அதனாலதான் அவங்க கை திறக்கல. எஸ் லார்ட், பெரிய மகிமையாய் நிறுத்தும். இந்த சத்தத்தை யாரெல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் உரித்தாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.